ஷீலா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மருமக புள்ள என்ன பண்ணுது? சேர்ந்து யோசிச்சதுன்னா பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரி கடவுள் பெண் குழந்தையே கொடுத்துட்டாரு. ஷீலாவுக்கு வந்து குழந்தைய பிறக்கல, என்ன காலை காட்டு கையை காட்டு, என்னங்க இது சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு குழந்தை விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களாங்க? ஆரம்பத்துல மாசமாவே இல்லை நாங்க. அடுத்து குழந்தை இவங்களோடது இல்லை அப்படின்னாங்க. அப்போ குழந்தை காட்டும் போது இல்ல இது ஒரு வயசு மாதிரி இருக்கு. ஒரு சில பேர் வதந்திகளை கிளப்பிட்டு இருக்காங்க, ஷீலா சங்கருக்கு குழந்தை பிறக்கல, அவங்க பொம்மையை வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால சந்தேகப்பட்டு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டாங்க. அது வந்து இல்லை, அது வந்து உண்மைதான், இவங்க குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காகவும் காட்டுறதுக்காகவும் தான் நான் வந்திருக்கேன். அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குங்க. நானும் பார்த்துட்டு கட்டில தான் பாப்பா தூங்கிட்டு இருக்கு. தூங்குறீங்களா? அக்காவை கூட்டிட்டு வரேன். அடுத்த ட்ரிப் வரும்போது அக்காவை கூட்டிட்டு வரேன். குட்டி வணக்கமுங்க சாமி, என்ன பண்றீங்க? பாப்பா பார்த்தது எனக்கு ரொம்ப ஆசையா போச்சு. பாப்பாக்கு நிறைய ஜாமான் எடுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷீலா. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணே ஷீலாவுக்கு போய் இன்னும் பார்க்கலையே, நீங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவும் எனக்காகவும் ஷீலா சங்கருக்காகவும் நான் வந்துட்டேங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா என்னால் முடிஞ்ச விஷயங்களை போய் முன்னாடி நிற்பேன். என்ன குழந்தை பிறக்கும் போது என்னால் போக முடியல, கொஞ்சம் இஷ்யூக்கள் உங்களுக்குலாம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சங்கர் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படிங்கிறதுக்காக என்னோட வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேங்க. என்ன சங்கர், ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷம். ஷீலா நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மருமக புள்ள என்ன பண்ணுது? மருமக சூப்பரா. நீங்க அன்னைக்கே சொன்னீங்களே சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு போனீங்க. உங்களுக்கு என்னுடைய மருமக எப்படி இருக்கான்னு கேட்டீங்க. மருமக பெத்தெடுத்தாச்சு. எழுதி வச்சிருக்கீங்க கேள்விப்பட்ட சொத்தெல்லாம் எழுதி அப்படி என்ன போய் சொத்து வாங்கிக்கலாம். அது இல்லாமல் நான் வந்து மாசமா இருக்கும்போது சொல்லிட்டேன், ஷீலா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி. இல்லை சங்கர் நான் சொன்னா அதே மாதிரி பொண்ணு தான். ஏன்னா வந்து ருத்திகா நான் வந்து கெஸ் பண்ணேன், ரீதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்ணேன். ஏன்னா ரீதாவோட ஃபேஸை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஷீலாவுக்கு இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பொண்ணு தான் மகாலட்சுமி பிறக்கும் அப்படின்னு. ஸோ மகாலட்சுமி பிறந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மை என்ன அப்படின்னா எனக்கும் சரி ஷீலாவுக்கும் சரி பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. இருந்தாலும் நாங்க எந்த வீடியோலையும் சொல்லலை. ஏன்னா ஆண் பிறந்தா நாங்க ஒருவேளை ஆண் குழந்தை பிறந்தா நாங்க டிசப்பாயிண்ட் ஆயிருவோமோ அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்றதுக்காக நாங்க வெளியே சொல்லல. ஆனா எல்லாருக்குமே வந்து இந்த குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும்ல. வெளியே ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க, எந்த குழந்தையா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள ஆழமா அந்த குழந்தையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி எங்க ரெண்டு பேருக்குமே. ஆனா நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து பெண் குழந்தைம்பாங்க, ஒய்ஃப் வந்து ஆண் குழந்தைம்பாங்க. ஆனா நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து யோசிச்சதுன்னா பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரி கடவுள் பெண் குழந்தையே கொடுத்துட்டாரு. சந்தோஷம் சந்தோஷம். உட்காருங்க உட்காருங்க. சரி சரி. பாப்பா தூங்குதா? சரி சரி சரி. பேர்ல எப்போ வைக்கிற மாதிரி ஐடியா? பேர் வைக்கிறதுல அதே மாதிரி வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றதுல வந்து எந்த சண்டையும் ஷீலாக்கு இல்ல. ஆனா பேர் வைக்கிறதுல நிறைய சண்டை போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க பேர். ரைட் ரைட், நல்லபடியா வைங்க. நான் ருத்திகாவை கூட்டு வரலாம் தான் பார்த்தேன், கூட்டு வர முடியல. கண்டிப்பா ருத்திகாவை தூக்கிட்டு வரேன். இன்னும் ஒரு மாசம் 2 மாசம் போகட்டும், பாப்பா கொஞ்சம் பெருசாகட்டும். ருத்திகா இப்போ வந்தாலும் வச்சுக்கோங்க, ஏதோ பொம்மை தான் இருக்குன்னு சொல்லிட்டு பொம்மை நினைச்சு காலை கையை பிடிச்சி எடுத்துட்டு போறா. அதனால எனக்கு ஒரு பயம், குழந்தை கொஞ்சம் பெருசாகட்டும். இவர் வந்து நாங்க நிறைய விஷயங்கள் நிறைய பேர்த்து பாக்குறோம் போகிறோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா பலகாரம் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. மாமாக்கு பிடிச்ச நண்பர்னா அது இவர் மட்டும்தான். அது மாதிரி இவருக்கு அதை பிடிச்சுன்னா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்காங்க. அதுல என்ன சந்தோஷம்னா என் பாப்பாவை பார்க்க வந்திருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒரு திட்டுவீங்க, பாப்பாலாம் கிடையாது பொம்மையை பார்க்க வந்திருக்கு அப்படின்ட்டு. ஆமா, அதை சொல்லணும்னு நினைச்சேன். ஏன் நிறைய பேர் வந்து புரியாம பொம்மைன்றாங்க? என்ன எனக்கு புரியல, என்ன பொம்மை? இல்ல தப்பா பேசுறவங்க நான் கேட்கறேன், எனக்கு புரியல. ஷீலாவுக்கு வந்து குழந்தைய பிறக்கல, என்ன காலை காட்டு கையை காட்டு, என்னங்க இது சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு குழந்தை விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களாங்க? இன்னொரு விஷயம் என்னன்னா கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு வந்து இந்த குழந்தை உண்மை இல்லை அப்படின்னு சொல்றவங்கள கூட நான் வந்து பெருசா தப்பா எடுத்துக்கல. ஏன்னா இன்னைக்கு சொல்றவங்க நாளைக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மனசாட்சி இருக்கு. அவங்க வந்து கண்டிப்பா நாளைக்கு இவங்களை வாழ்த்துவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த மாதிரி சோசியல் மீடியால திட்டி போடுறாங்கல்ல, அவங்க வந்து ஆரம்பத்துல குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க, ஆரம்பத்துல மாசமாவே இல்லைனாங்க, அடுத்து குழந்தை இவங்களோடது இல்லை அப்படின்னாங்க. அப்போ குழந்தை காட்டும் போது இல்ல இது ஒரு வயசு மாதிரி இருக்கு. எப்படி இந்த குழந்தை வந்து 2 கிலோ தான் இருக்குது, அது 1 வயசு குழந்தையா? இனிமே வந்து அவங்க அப்டேட் ஆகிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு அப்டேட் ஆகிப்பாங்க. அவங்க எனக்கு கமெண்ட்ஸ் அடிக்கிறவங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லை. அவங்க நாளைக்கு என்னைக்குனாலும் எங்களை வாழ்த்துவாங்க. இல்ல என்னைக்குனாலும் தெரியதான் ப்ரோ போகுது. இப்போ நீங்க குழந்தையா இருக்கவும் வீடியோல காட்டல. இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா நான் சும்மா பார்த்துட்டு டக்குன்னு வச்சுட்டேன். ஏன்னா வந்து குழந்தைய ரொம்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது. அதுவும் இல்லாமல் பிறந்த குழந்தை எத்தனை நாள்? 11 நாள் தான் இருக்குது. 11 நாள் குழந்தை யாராவது வீடியோல காட்டுவாங்களா? ஸோ அதனால அவங்க காட்டாம இருக்காங்க. உங்க வீட்டு குழந்தையா இருந்தாலும் நீங்க அதை தான் பண்ணுவீங்க, யார்ட்டையுமே காட்ட மாட்டோம். ஸோ அதான் அவங்க பண்றாங்க. ஒரு 3 மாசமா 6 மாசமா போகும்போது குழந்தைய காட்டுவாங்க. அப்ப தப்பா பேசுறவங்கள எங்க போவீங்க? ஃபேக்கு, உண்மை இல்லை, பொய், அவங்க குழந்தைய காட்டலை, குழந்தைய இல்லை ஏதோ பொம்மையை வச்சுருந்தாங்கன்னு சொன்னவங்களாம் எங்கே போவீங்க?
எப்படி உங்களுக்கு தெரியுதானே போகுது அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஷீலாவுக்கும் சங்கருக்கும் குழந்தை பிறந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க தனித்தனியாக. எல்லாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக என்னால் பதில் சொல்ல முடியல. அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குங்க. நானும் பார்த்துட்டு கட்டில தான் பாப்பா தூங்கிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைபர் கேட்கறதுல தப்பு இல்லைங்க. ஏன் அவங்க சப்ஸ்கிரைபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் வதந்திகளை கிளப்பிட்டு இருக்காங்க. ஷீலா சங்கருக்கு குழந்தை பிறக்கல, அவங்க பொம்மையை வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால சந்தேகப்பட்டு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டாங்க. அது வந்து இல்லை, அது வந்து உண்மைதான், இவங்க குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காகவும் காட்டுறதுக்காகவும் தான் நான் வந்திருக்கேன். தாய் வந்து எவ்வளவு வலி வேதனையோட வந்து அந்த குழந்தைய வந்து வெளியே எடுக்கிறாளோ அவளுக்கு ஒவ்வொரு தாய்க்கும் மட்டும் தான் தெரியும். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வந்து என் மனசு வந்து நோக்கடிக்காதீங்க. இவர் வந்து என்னை பார்த்துட்டாரு, குழந்தைய பார்த்துருக்காரு, இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க, இல்ல அது பொய் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் கிடையாது. அதான் சொல்றேன், 10 மாசம் சுமந்து எடுக்கிற தாய்க்கு தான் ஒவ்வொரு வழி வேதனை. இந்த குழந்தை எப்படா வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு ஒவ்வொரு தாய்க்கு மட்டும் தான் தெரியும். இப்போ ஷீலா சொன்ன விஷயங்கள் எல்லாமே வீடியோஸ்ல அவதூறா பேசுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் கமெண்ட்ஸ் போடுறவங்களாம் இல்லை. ஏன்னா வந்து பொதுவாகவே கமெண்ட்ஸ் யார் வேணா போடலாம். அதுவுமே ஒரு சில பேர் வதந்திகளை கிளப்பினால தான் நீங்களுமே வந்து அது ஒரு உண்மையா இருக்குமோ அப்படி சொல்லி கமெண்ட் போடுறீங்க. உண்மைதாங்க. அதுல இன்னைக்கு கூட சங்கர் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் நேரில் கூட, ஷீலாக்கு உண்மையிலே குழந்தை பிறந்திருக்கா, ஷீலாக்கு பொன் குழந்தையா, உண்மையை சொல்றாங்களா பொய்யை சொல்றாங்களா எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்போ கூட வசந்து கூட பொய் சொல்றா அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஏன்னா வந்து குழந்தை இல்லையே, எங்க குழந்தைய காட்டலையே, உள்ள படுத்திருக்கு அப்படின்னு அது நாக்கு என்ன வேணா எப்படி வேணா பேசுங்க. இல்ல ப்ரோ, நான் 10 மாசம் சுமந்து எடுத்திருக்க அந்த வலியோட கண்டிப்பா நான் ஆதாரத்தை காட்டணும். நான் எதுக்கு ஆதாரத்தை காட்டணும்? ஐயோ, அவங்க எல்லாம் பேசுறவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு இப்போ ஒரு மனுஷன் வந்து எந்த விஷயத்துல வேணா பொய் பேசலாம். ஆனா எனக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு உண்மை மட்டும் தான் பேச முடியும். அந்த விஷயத்துல யாரும் இங்க பொய்யெல்லாம் பேச முடியாதுங்க. ஸோ வந்து அது மாதிரி வந்து நாங்க யாரையுமே வந்து தாக்கி பேச மாட்டோம். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லதுக்கு விரும்புறேன். சில எச்சிக்கல நாய்ங்க வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பர்த் சர்டிபிகேட்டை காட்டு அப்படிங்குது. அதாவது பேசி வீடியோ போட்ட சொல்றேன். எப்படின்னா ஒரு பேர் டிசைட் பண்ணாம பர்த் சர்டிபிகேட் அடிச்சு கொடுக்க மாட்டாங்க. அது யாரு? அது சில நாய்ங்க, அந்த நாய்ங்களை விட்டுறலாம். அதாவது பேர் செலக்ட் பண்ணாம பர்த் சர்டிபிகேட் அடிச்சு தரமாட்டாங்க அப்படின்ற அறிவு கூட இல்லாத சில நாய்கள். அதை மட்டும் தான் நான் சொல்ல வரேன். யார் மனசையும் வந்து நோக்கடிக்காதீங்க. இவர் வந்து என்னை பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் நீண்ட ஒரு நண்பர் வந்து இருந்திருக்காரு. அது கடைசி வரைக்கும் எங்க கூட இருந்து எல்லா நல்லது கட்டத்துக்கு ஏதாவது உதவினா கூட நாங்க இவர்கிட்ட தான் நான் கேட்போம். உடனே வந்து மறுக்காம வந்து அந்த உதவி வந்து செய்யக்கூடிய அந்த மாதிரி வந்து நாங்க கேட்டு பண்ணதை விட கேட்காம அவரே வந்து பண்ண இது விஷயங்கள் தான் வந்து நிறைய. அவங்களுக்கு இந்த நேரத்துல உதவி தேவைப்படுது அப்படின்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு வந்து ஹெல்ப் பண்றவங்க எல்லாம் வந்து ரொம்ப ரேரு. அந்த மாதிரி விஷயத்துல வந்து இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாரை சொல்றீங்க ப்ரோ? உங்களை தான் ப்ரோ சொல்லி என்னதான் சொல்லிட்டு இருக்கீங்களா? மனசார வந்து உதவி செய்வேன். எதுனாலும் வந்து அது பேசிட்டு பாரு. மாமாக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி. தூங்குறீங்களா? அக்காவை கூட்டிட்டு வரேன். அடுத்த ட்ரிப் வரும்போது அக்காவை கூட்டிட்டு வரேன். குட்டி வணக்கமுங்க சாமி, என்ன பண்றீங்க? அப்படி என் பிள்ளைய பார்த்த மாதிரியே இருக்கு ப்ரோ. என் குழந்தை, என் பிள்ளை இப்படி இப்போ அந்த நினப்பெல்லாம் எனக்கு வந்துருச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம். ரொம்ப இந்த பொய் தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். எனக்கு குழந்தை ஃபேஸ் மட்டும் தான் காட்டல, எனக்குமே காட்டுறதுக்கு தோணலை. ஏன்னா கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் நம்ம வீடியோல வரும். சங்கர் அது மாதிரி காட்டிட்டு வரும் உங்களுக்கு, சரிங்களா? நான் காலை காட்டிட்டேன், இந்த காலை காட்டு கையை காட்டுன்னு கேட்டான் பாருங்க ஒருத்தன். அவனுக்கு நான் சொல்லிக்கிறேன். அது நான் வேற என்ன சொல்லிட்டு நான் எங்க யாராவது போய் சொல்லுவாங்களாங்க இந்த விஷயத்துல? சரி, என் மருமகளை போயிட்டு நான் கிஃப்ட் வேண்டிடலாம் ப்ரோ. நான் போய் வாங்கி வந்துடுறேன். ஷீலா, நான் போயிட்டு கிஃப்ட் வேண்டி வந்துடுறேங்க. பாப்பாவை பார்த்தது எனக்கு ரொம்ப ஆசையா போச்சு. பாப்பாவுக்கு நிறைய ஜாமான் வேண்டி